10th mathsல exercise 6.3ல first sum from a top of a rock 50 square root of 3 meter high the angle of depression of the car on the ground is observed to be 30 degree find the distance of the car from the rock என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க ஒரு ராக் ஒரு பாறை மேலே நின்று ஓகேவா ஒரு பாறை மேலே இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே கிரவுண்டில் இருக்க காரை ஓகேவா ஏபி அப்படிங்கிறத நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் தி ராக்னு எடுத்துக்கிறீங்க சிங்கிறது காரோட பொசிஷன் எடுத்துக்கிறீங்க ஓகேவா இதை ராக்குன்னு எடுத்துக்கிறீங்க இது கார்னு எடுத்துக்கிறீங்க மேலே நின்று என்ன பண்ணுறாங்க காரை பார்க்குறாங்க ஓகேவா டிப்ரெஷன் அப்படின்னாலே மேலேருந்து கீழே பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா எலிவேஷன் அப்படின்னா கீழேருந்து மேலே பார்க்குறாங்கன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ டிப்ரெஷன் மீன்ஸ் மேலேருந்து ராக் மேலேருந்து என்ன பண்ணுறாங்க கீழே இருக்க காரை பார்க்கும்போது 30 டிகிரி ஆங்கிள் மேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஐசைட்லேருந்து 30 டிகிரி என்ன பண்ணுறாங்க கீழே பார்க்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இதுலேருந்து இசட் ஃபார்மேட் பண்ணும்போது இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இங்கே பாருங்கள் ஓகே தானே அப்போ இந்த ஆங்கிளும் அதே லைனில் ஃபார்ம் ஆகிற இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா இந்த ஆங்கிளும் அதே லைனில் ஃபார்ம் ஆகுது இந்த ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிள் 30 டிகிரி ஓகேவா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டக்குன்னு இந்த இடத்துல 30 டிகிரின்னு போட்டுடலாம் ஒரு லைனை மட்டும் போட்டு என்ன பண்ணுறங்க அந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுருங்க அவ்வளோதான் ஓகேவா டிப்ரெஷன்னா கீழே இருந்து எப்படி இருந்தாலும் டிகிரி இங்கே தான் போடுவோம் ஓகேவா எலிவேஷன் கொடுத்துருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் இங்கேருந்து போடுவோம் அதே தான் சேம் தான் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு லைன் மட்டும் போட்டுக்குங்க அவ்வளோதான் ஓகேவா கவனிங்க அடுத்து ஏபியோட வேல்யூ 50 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 தி ஹைட் ஆஃப் தி ராக் சி அப்படிங்கிறது பொசிஷன் ஆஃப் தி கார் என்ன ஃபைன் பண்ண போகிறோம் என்ன ஃபைன் பண்ண டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி கார் அண்ட் டிஸ்டன்ஸ் இங்கே கார் இருக்கா இது ராக்கா இது ரெண்டுக்கும் இடையில இல்லை இந்த ராக்குக்கும் இந்த காருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைன் பண்ண போகிறோம் அதாவது பிசி அப்படிங்கிற வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம் ஓகேவா அப்போ இதுக்கு ஹைப்போடெனியஸ்க்கு வேலை கிடையாது இது ரெண்டையும் இது ஆப்போசிட் இது அட்ஜசன்ட் அப்போ ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னது tan theta in triangle ABC ஓகேவா இதில் ஆங்கிள் சியோட வேல்யூ 30 டிகிரி இதை கூட நோட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் அவ்வளோதான் போடலாமா கவனிங்க என்ன கிடைக்கும் இதில் tan 30 டிகிரி ஓகேவா tan 30 டிகிரி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 50 square root of 3 divided BC AB by BC ஓகேவா tan 30 equal to AB by BC ஸ்ட்ரைட்டாகவே எழுதிட்டு ABயோட வேல்யூ தெரியும்னா AB by BC tan 30 டிகிரி equal to ஒரு ஸ்டெப் எழுதிக்குங்க tan 30 டிகிரி equal to AB by BC ABயோட வேல்யூ 50 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 BCயோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் tan 30யோட வேல்யூன்னு தெரியும் வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு தெரியும் இல்லையா இங்கே எனக்கு 50 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் BC மட்டும் இது சரி கொடுத்துருங்க ஸோ BC ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்போ BCயோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 50 இன்ட்டு டபுள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் 3ன்னு எழுதுவோம் ஸோ பிசியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு எவ்வளவு 150 பிசி தானே ஃபைன் பண்ணணும் ஓகேவா சயின்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா என்ன கொடுத்துருந்தாங்க தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் தி ராக் இஸ் 150 பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஓகேவா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்